வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 30வது பகுதியாக நிலைத்த ஆனந்தம் எது என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் வழங்கியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது, உண்மையிலே நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டால், நம்முடையது என்று எதுவும் இல்லை அப்படின்னு புரிந்து கொண்டால் அப்பொழுது நிலையான ஆனந்தம் கிடைக்கும் என்பதை காஞ்சிமா முனிவர் அவருக்கே உரிய பாணியிலே விளக்குகிறார். அவருடைய வார்த்தைகளிலேயே அதை பார்ப்போம். மனிதன் மற்ற விலங்குகளை விட விசேஷ ஞானமுடையவன் என்று பெருமைப்படுகிறோம். ஆனால் இவன் மட்டும் அவற்றை விட விசேஷமாக என்ன செய்து விடுகிறான்? நாயும் நரியும் கரப்பான் பூச்சிகளும் கூடத்தான் சாப்பிடுகின்றன, சந்ததி விருத்தி செய்கின்றன, சாகின்றன. பொதுவாக மனிதனும் இதற்கு மேல் ஏதும் செய்வதாக தெரியவில்லை. அப்பொழுது இவனது விசேஷ ஞானத்தில் பெருமைப்பட என்ன இருக்கிறது? எல்லாவற்றிலும் பெரிய ஞானம் நிலைத்த ஆனந்தத்துக்கு வழிகண்டு கொள்வதுதான். மனிதன் இப்படிப்பட்ட நிலைத்த ஆனந்தத்தை பெறுகிறானா? யோசித்து பார்த்தால் பரம தாத்பரியமானது தெரிவது, இந்த ஞானம், ஆனந்தம், நாம் என்பதெல்லாம் ஒன்றுதான். நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும்போது நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டுகொள்வோம். வெளி வஸ்துக்களிலிருந்து நமக்கு ஆனந்தம் வரவில்லை, நம்மிடமிருந்தே தான் ஆனந்தம் பிறக்கிறது. நமது உண்மை சுரூபமான ஆனந்தத்தை நாம் அஞ்ஞானத்தினால் மூடி மறைத்து கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும்போதுதான் அதிலிருந்து ஆனந்தத்தை அடைகிறோம். அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது. உதாரணம் சொல்கிறேன். ஒருவனுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வயல் என்னுடையது என்பதால் விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம் அவனுக்கு மனம் குளிர்கிறது, ஆனந்தம் உண்டாகிறது. அப்புறம் விளைச்சல் குறைய தொடங்குகிறது. வயலை வேறு ஒருவனுக்கு விற்று சாசனம் பண்ணிவிடுகிறார். மறுபடி அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகமாக விளைச்சல் கூடியிருக்கிறது. இப்போது அதை பார்க்கும்போது அவர் மனம் குளிரவா செய்கிறது? அடடா, போன வருஷம் நம் கையில் இருந்தபோது தரிசு மாதிரி பொட்டலாக இருந்தது, இப்போது எவனோ ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்று வயிற்றெரிச்சல் தான் உண்டாகிறது. எனது என்ற சம்பந்தம் இருந்த மட்டும்தான் அமோக விளைச்சலில் சந்தோஷம் இருந்தது. பிறகு அதே விளைச்சலில் உணர்ச்சி அடியோடு மாறிவிட்டது. எனவே நான் என்னுடையது என்ற முனைப்பை நாம் நீக்கும்போதுதான் நிலையான ஆனந்தம் கிட்டும் என்பதை காஞ்சிமா முனிவர் நமக்கு விளக்கி காட்டுகிறார். அந்த பக்குவத்தை அடைய அவருடைய கனிமொழிகளை தொடர்ந்து படிப்போம். அவருடைய கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.